தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மையம் கொண்டிருந்தது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுக்குறைந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டரும், தலைஞாயிறுவில் 15 சென்டிமீட்டரும், வேளாங்கண்ணியில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மதுராந்தகத்தில் 12 சென்டிமீட்டரும், சென்னை, குளத்தூர், மாதவரம், அம்புத்தூர் ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 17 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிதமான மழையே பெய்யும் எனவும், அதன் பிறகு 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது.